இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா, ஏற்கனவே நம்ம பல ரிவ்யூகள் பண்ணியிருக்கோம். அது வருண் அவர்களோட பல ரிவ்யூக்கள் நான் குடுத்துருக்கேன் நானு. இடம்பலம் சேனல்ல அந்த ரிவ்யூஸ்லாம் வந்தது. இடம்பலம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்ம இப்ப பண்ண போறோம். இது வந்து தல அஜித், அதே மாதிரி த்ரிஷா அவர்கள், அர்ஜுன் அவர்கள், ரெஜினா கசன்ட்ரா இப்படி பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்ச விடாமுயற்சி படத்தினுடைய ரிவ்யூ அப்படின்னு பார்க்கலாம். படம் வெளியாகி குறிப்பிடத்தக்க ஒரு வசூலை ஈட்டிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. நல்ல வரவேற்பை பெற்றுட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. குறிப்பா குடும்பத்தின் குடும்பத்தினரா மக்கள் போய் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. என்னதான் மிக்ஸ்ட் ரிவ்யூஸா இருந்தாலும் கூட படம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதான் தகவலா வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியாகுணன் அவர்கள் நம்மளோட இருந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். சோ நம்ம ஃபர்ஸ்ட் படம்னு சொல்றப்போ வந்துட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட மக்கள் போறாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் நான் படம் எப்படி இருக்கணும்ன்றத ஃபர்ஸ்ட் நான் போய் பேசிடுறேன் நானு. இப்ப இந்த நீதி சொல்லலாம் தேவை கிடையாது. ஏன்னா அது போரிங். அது என்ன சொல்றது, இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்க, அதெல்லாம் அதுக்கெல்லாம் யாரும் வரல. என்டர்டைன்மெண்ட் இது. அதிகமான வன்முறையும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஏன்னா வந்து குழந்தைங்க எல்லாம் விரும்பி பாக்குறாங்க. கதாபாத்திரத்தினோட உணர்வை வந்துட்டு வெளிப்படுத்துறது மட்டும் இருக்கணும் அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்றேன். நீ உன்னோட கேரக்டரா அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ண. நீ இந்த விடாமுயற்சி பார்த்தேன்னா நாட் ஓன்லி அஜித் தலை மட்டும் கிடையாது. எல்லாம் ஆரில இருந்து அர்ஜுன்ல இருந்து எல்லாருமே அவங்க கேரக்டரை அவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ணாங்க. ஒருத்தர் அந்த லூசுனா என்ன எல்லாரும் லூசுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ற அந்த கேரக்டர் கூட ரொம்ப அழகா அந்த டபுள் டேர்ம் எடுத்துட்டு ரொம்ப அழகா பண்ணதை பார்க்க முடிஞ்சது. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணுங்க. நீங்க என்ன பாட்டு பண்றீங்கன்றது இது இல்ல. இதுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு படத்துல பாட்டு டான்ஸ் இருக்கணுமா அப்படின்னு கேட்டாக்கா அவசியம் இல்லைன்னுட்டுன்னு சொல்லுவேன். வேணுமா குழந்தைங்களுக்கு குதூகலப்படுத்த ஒன்னோ ரெண்டோ பாட்டுகள் போடணும். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் இப்ப சொல்ல இப்ப இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஒரு காலத்துல எல்லாம் வந்துட்டு பாட்டுகள் எல்லாம் வந்துச்சுனாக்கா எல்லாரும் எழுந்து போயிட்டு தம் அடிக்க போயிடுவாங்க. இப்ப இன்னைக்கு பாப்கார்ன் வாங்க போறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பாட்டுகள் எந்த அளவுக்கு எடுபடுதுன்றது எனக்கு தெரியல. என்ன நம்ம எதிர்பார்க்கிறோம், ஒரு புதிய கதை அம்சம் ஓரளவுக்கு வந்துட்டு இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு அது இல்லைனாக்கா நடைமுறை வாழ்க்கைக்கு எடுக்க முடியலனாலும் அதை கிண்டல் செய்யற விதமாச்சும் வந்துட்டு ஒரு கதை எடுக்கணும் அப்படின்றதுதான் வந்துட்டு நாங்க திரைப்படத்துல வந்துட்டு நாங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா அதிகமா வசூல் செய்யறது மட்டும்தான் ஒரு நல்ல படத்திற்கான அளவுகோல்னு சொல்றீங்க. எங்களை கேட்டாக்க அது இல்லைங்க. இப்போ நல்ல நல்ல படங்களை போலவே சில சமயங்கள்ல அதை விட அதிக வசூல் செய்யும் இந்த மொக்க படங்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப அருவருக்கத்தக்க படங்கள் எல்லாம் அதிக வசூல் செய்திருக்குன்றதான் நான் சொல்லணும். இப்ப இந்த விஷயத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நான் உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னா இந்த திருடா திருடி இது வந்துட்டு அந்த படத்துல என்ன கதை இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னும் கேவலமா ஒண்ணு இருட்டு அறையில் முரட்டு குத்து, த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, இந்த மாதிரி இந்த விரச படங்களுக்கு தான் வந்துட்டு அதிக வசூல் இருந்தது அப்படின்றது சொல்லலாம். இதெல்லாம் நல்ல படமா அப்படின்னாக்கா எனக்கு தெரியாது. அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இப்ப நான் இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு நான் அந்த ரிவ்யூக்கு வரேன் அப்படின்னா இதுல ஒரு ரெண்டு விஷயம் இருந்தது இந்த படத்துல. ஆரவ் வந்து என்ன பண்றாரு, காரை முன்னாடி கொண்டு வந்துட்டு அவரோட ஹம்மர் முன்னாடி கொண்டு வந்துட்டு ஒரு மிடில் ஃபிங்கர் காட்டுவாரு. அது பிளர் பண்ணிருப்பாங்க. அகைன் வந்துட்டு அஜித் வந்துட்டு ஒருத்தரை திட்டுறப்போ சன் ஆஃப் அதோட முடிச்சிடுவாங்க. என்னன்றது வராது. இதுதாங்க படம். நீ வந்துட்டு இப்போ இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டு படத்தை பார்த்து கத்துக்கிறாங்கன்றப்ப வந்துட்டு ஒரு கோபத்துல வந்துட்டு ஒரு வில்லனோ ஒரு பேட் கேரக்டரோ வந்துட்டு சம்திங் இஸ் எக்ஸ்பிரஸிங் அப்படின்றப்போ இல்ல நம்ம கோபத்துல ஏதோ ஒண்ணு எக்ஸ்பிரஸ் பண்றத வந்துட்டு குழந்தைகள் பண்ணுங்க. இப்போ ஒரு அஜித் படம் விஜய் படம் அப்படின்னா வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணி பாக்குற படம். சோ வாட் தே வில் டூ, வாட் ஆல் இஸ் ஹேப்பனிங் ஓவர் தே. இப்ப விஜய் டிட் திஸ், அஜித் டிட் திஸ் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க. நீங்க இப்ப திரும்ப பாருங்க, சப்டைட்டிலோட இருக்கும், சன் ஆஃப்ன்றதோட முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஆரி இது பிளர் பண்ணிருப்பாங்க. நான் இதைத்தான் படம்னு சொல்றேன். குழந்தைங்களுக்கு இல்ல வளர்ற பசங்களுக்கு நீங்க இதைத்தான் கத்து கொடுக்கணும்ன்றது சொல்றேன்.
இப்ப இந்த வயசுல இப்போ எனக்கு வந்துட்டு இதுல 2 இதுல காட்டுனாங்க அஜித்த. ஒண்ணு வந்துட்டு ஃபுல்லா டை அடிச்சுட்டு காட்டியிருந்தாங்க. ஒண்ணு வந்துட்டு நேச்சுரலா காட்டியிருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் பிடிச்சது, எனக்கு பிடிச்சது அந்த நார்மலா இருந்தது. நேச்சுரலா இருந்ததுதான் பிடிச்சது. டை அடிச்சது எங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவரோட ஸ்கின்னுக்கு அந்த கலர் வந்துட்டு சூட் ஆகலன்றதான் நாங்க சொல்றோம். அவரே வந்துட்டு அவர் வயசுக்கு ஏத்த மாதிரி தான் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் இந்த என்ன சொல்றது, ரொம்ப வயசு கம்மியா இருக்கிறவங்க கூட எல்லாம் வந்துட்டு ஜோடி சேர்ந்து பண்ணணும் படம்னுட்டுன்னு அவர் என்னைக்குமே எதிர்பார்க்கல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து மஞ்சு வாரியார்ல இருந்து வித்யா பாலன்ல இருந்து எல்லாரையும் கொண்டு வந்துதான் நடிச்சிட்டு இருக்காரு அவரு. சோ என்ன சொல்றது, ஒரு படம் பண்றோம் வசூல் பண்றோன்றதை தாண்டி அவர் வந்துட்டு ஒரு கண்ணியத்தை காப்பாத்திட்டு இருக்காரு சினிமா துறையிலன்றது வந்துட்டு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நம்ம படத்துக்கு போகலாம். ஒரு பயணத்துல தொடங்குது அந்த படம். அந்த பயணத்துல ஒரு பிரச்சனைன்னு தொடங்குது அந்த படம். அதுல வர சிக்கல், அது பூதாகரமாகிறது, அதுக்கு காரணம் என்ன இப்படின்னுட்டுன்னா அந்த திரைக்கதை நகர்ந்துட்டு போகுது. ஆனா எங்கேயுமே திருப்பம் இல்லாம ஒரே நேர்கோட்டுல போயிட்டு இருக்குது. இது நிறைய பேரு சொல்ற விஷயம்தான். பிரேக் டவுன்னுட்டுன்னா ஹாலிவுட் படத்தை தான் வந்துட்டு அந்த பாணியில தான் வந்துட்டு உருவாகி இருக்கும் கதைன்னு சொல்றாங்க. காணாமல் போன மனைவியை வந்துட்டு தேடுற கணவன், இந்த ஒரே லைனுக்குள்ள வந்துட்டு ஒரு பெரிய குற்ற சம்பவத்தை வந்துட்டு வெளிப்படுத்துற ஆக்ஷன் த்ரில்லர் கதை தான் இந்த படம் விடாமுயற்சி. சோ ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ரோடெல்லாம் அவ்வளவு அழகா எடுத்திருந்தாங்க. அது வந்துட்டு என்ன சொல்றது, சும்மா தெருதானே அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதுல ஆரவ் கோஷ்டி வந்துட்டு அந்த பெட்ரோல் பங்க்ல ஒரு பிரச்சனை நடக்கும். ஏன்னா ஒரு வாட்டி இடிச்சுட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்ரோல் பங்க்ல ஒரு இது பண்ணிட்டு இருக்கும் போது ஆரவ் கோஷ்டி வந்துட்டு திரும்ப வரும் அஜித் அவர் இருக்கிற இடத்துக்கு, அந்த பங்குக்கு. அப்போ வந்துட்டு ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்தது வந்துட்டு அந்த ஒரு சண்டை இருக்கும், அதிரடி ஆக்ஷன் இருக்கும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுக்கான சாத்தியங்கள் எல்லாம் இருந்தது. ஏன்னா மேல கைய வைக்கிறப்போ வந்துட்டு கண்டிப்பா சண்டை இருக்குமோ அப்படின்னுட்டு நினைக்கிறப்போ அஜித் சொல்றது வந்துட்டு நான் சண்டைய விரும்பல அப்படின்னு சொல்றாரு. இது வந்துட்டு எப்படின்னா தமிழ் சினிமாவுக்கே ஒரு புது இலக்கணம் எழுதுன மாதிரி இருந்தது. அஜித் கிட்ட ஏதோ மக்கள் எதிர்பார்த்ததுக்கு அவர் பதில் சொன்னாரு பாரு, அது வந்துட்டு ஏதோ ஒரு தமிழ் சினிமால வந்துட்டு ஒரு இலக்கணம் எழுதின மாதிரி இருந்தது. ரொம்பவே ரசிக்கும்படியா இருந்தது. இத வந்துட்டு என்ன சொல்றது, இப்போ அடுத்தது அர்ஜுன் கேரக்டருக்கு வரேன் நானு. அர்ஜுன் கேரக்டர்ல வந்துட்டு அஜித் குமார் அளவான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஈவன் ஹீரோ ரோல் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அர்ஜுன் அவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு. இந்த வில்லன் கோஷ்டிகள் கிட்ட இந்த சளைக்காம எல்லா அடிகளையும் வாங்கிக்கிறதுல வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது அஜித் சார் பண்ணிட்டு இருந்தது. இந்த ஒரு மாஸ் ஹீரோ இவ்வளவு தூரம் இறங்கி அடி உத வாங்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ஒரு கதையில இருக்கு அப்படின்னாக்கா இது நிச்சயமாவே வந்துட்டு ஆரோக்கியமானதுதான். ஏன்னா நீங்க குழந்தைங்க கிட்ட கேட்டாக்கா வில்லன் மட்டும்தான் அடிப்பா, இது வில்லனை வந்துட்டு ஹீரோ மட்டும்தான் அடிப்பாரு, வில்லன் வந்துட்டு தோத்துடுவான்ற மாதிரிதான் வந்துட்டு நாம இது வரைக்கும் கற்பித்த பாடமா இருந்திருக்கும். ஆனா இந்த படத்துல ஹீரோ அடி வாங்கிட்டு தனக்கு வலி வந்ததுக்கு அப்புறம் அடிக்கிறாரு அப்படின்றதுதான் வந்துட்டு குழந்தைங்க கத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கும். சோ குழந்தைகள் எல்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய படமா தான் நான் இதை பாக்குறேன் நானு. இது டோட்டலா ஹரேஷ் நம்ம இதுவே கிடையாது, நம்ம சரௌண்டிங்லயே கிடையாது. நீ இங்க எடுத்த அங்க எடுத்தன்றதுக்கெல்லாம் அஜர்பைஜான்ல தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற நடிகர்கள் கூட, அங்க இருக்கிற சில பேரை வந்துட்டு நடிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலையை கூட வந்துட்டு அவ்வளவு ஆப்டா செஞ்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பார்வை மட்டும் ஹரிஷ், அந்த ஹோட்டல் அந்த காஃபி ஷாப்ல ஒவ்வொருத்தரும் ஒரு பாக்குறப்ப கூட அவ்வளவு அழகா இருந்தது. அந்த அர்பைஜான் அந்த பெரிய சாலையில அந்த லேண்ட்ஸ்கேப் கேமரா வந்துட்டு அவ்வளவு துல்லியமா அழகா இருந்ததுன்னு சொல்லுவேன். அவர் அந்த வைஃபை தேடிட்டு போறதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்றத சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு மனைவியுடனான உறவை வந்துட்டு அணுகும் விதம், அந்த த்ரிஷா கிட்ட வந்துட்டு ஷீஸ் ஹேவிங் அன் அஃபேர்னாக்கா அதுக்கு எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாம பண்றது, பதற்றம், இந்த ஆற்றாமை, இந்த உணர்வு பூர்வமான நடிப்பை வந்துட்டு ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருக்காரு அஜித் அப்படின்றதுதான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிற விஷயம். இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு சாதாரணமான விஷயம்தான். பட் ஒவ்வொரு ஸ்கேல்லையும் ஒரு ஆங்கிள்லயும் அவர் கொடுத்திருக்காருன்றதுதான் வந்துட்டு ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயமா நான் பாக்குறேன் நானு.
ஏன்னா தான் துடிப்பாலும் மிரட்டலாலும் தான் வந்துட்டு இந்த மிரட்டல் நடிப்பாலும் தான் வந்துட்டு அவர் ஒரு தனியா தெரிகிறாரு அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. அடுத்த கேரக்டர் வந்துட்டு ரெஜினா. ரெஜினா கசன்ரா. இவங்க வந்து எம்மா நீயாது அப்படின்ற அளவுக்கு கேக்குற அளவுக்கு நடிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. அந்த சைக்கோவா இருக்கும் போதும் அதுக்கேத்த மாதிரி இருந்தாங்க. அந்த ரொமான்ஸ், அந்த ஒரு ஒரு இன்ஃபாக்சுவேஷன், அந்த லவ் வரப்போ அர்ஜுன் கிட்ட அதுக்கான என்ன சொல்ற கேரக்டர்ஸ் வந்துட்டு வேரிஸ். சைக்கோனாக்கா சைக்கோவா இருந்தாங்க. ஷி டிட் த ரோல் வெரி வெல். அதே மாதிரி அந்த ரொமான்ஸ் வருதா அது தனியா பண்ணினாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு வில்லத்தனம் வருதா அது தனியா பண்ணினாங்க. எல்லா இடத்துலயுமே அவங்களோட என்ன சொல்றது அந்தந்த கேரக்டருக்கான இவங்க ரெஜினா மட்டும் இல்ல, ஆரவ், ரம்யா சுப்பிரமணியம் எல்லாருமே வந்துட்டு அவங்க கொடுத்த வேலையை வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போன மாதிரி தான் இருந்தது படத்துல. ஒருத்தரையும் வந்துட்டு நம்ம குறை சொல்ற மாதிரியே இல்ல, எல்லாருமே ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க கேரக்டர்ஸ். இதுல அஜித் ரசிகர்கள் வந்துட்டு அஜித் கிட்ட என்ன எதிர்பார்த்து வருவாங்களோ அதை கொடுக்கல அப்படின்றதுதான் வந்துட்டு நிறைய பேரோட ஒரு ஆதங்கமா இருக்கு. இது வந்து எப்படி இருக்குனாக்கா எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் போர் அடிக்குதோ, இல்ல வந்துட்டு டான்ஸ் இல்லையோ, இது சண்டை, இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த பெட்ரோல் பங்க்ல சண்டை இல்லையோ, இப்படியான எதிர்பார்ப்புகள் தான் வந்துட்டு மக்கள் கிட்ட இருந்தது. பட் அது எப்படின்னா நாயகனை வந்துட்டு நம்ம பக்கத்து வீட்டு பையன் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு டைரக்டர் கொண்டு வந்தாருன்றதுதான் விஷயமே. ஏன்னா நம்மளுக்கு நடந்தாக்கா எப்படி இருக்கும், நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நடந்தா ஒரு ஹீரோனாக்கா வந்துட்டு வித்தியாசமா ஒரு சினிமாத்தனமான ஒரு ஹீரோவெல்லாம் காட்டாம நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நபருக்கு, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுனாக்கா அது எப்படி நாம பார்ப்போமோ அந்த மாதிரி அந்த உண்மைக்கு வந்துட்டு ரொம்ப நெருக்கமான ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுறதுன்னுட்டுன்னு ஒரு கதாபாத்திரமா வந்துட்டு காண்பிச்சிருக்காங்க. இது ஹாலிவுட் தரத்துல ஒரு படத்தை கொடுத்திருக்காங்கன்றதுதான் சொல்ல ஒரு ஃபீல் குட் படம்ன்றத, ஃபீல் குட் ஒரு த்ரில்லர் படம்ன்றதான் பார்க்க முடியுது. உன்னோட பார்வை எப்படி இருக்கு ஹரிஷ்? இந்த படத்தை வந்து அஜித் சார் கிட்ட மகள் திருமேனி சொல்லும் போது அஜித் சார் சொன்ன ஒரே விஷயம், இதுல வந்து ஃபைட் சீன்ஸ் வந்து பெரிய லெவல் இருக்கக்கூடாது, ஆக்ஷன் சீக்வன்ஸா இந்த படம் வேணும், எனக்கு பிடிச்ச பாணியில நான் ஒரு படம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு கதையா இந்த கதையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிதான் மகள் திருமேனி கிட்ட அஜித் சார் சொன்னார். ஸோ அதைத்தான் மகள் திருமேனி படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே ஒரு இன்டர்வியூல சொல்றாரு. யூஸ்வலாக படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் எந்த மூவி டைரக்டரும் இன்டர்வியூஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் மகிழ் திருமணி கொடுத்தாரு. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக நான் பார்க்குறேன் மகிழ் திருமணி கிட்ட. ஏன்னா நீங்கள் வந்து படம் பெரிய அளவு பேக்லாஷ் ஆகுதோ, இல்லை படம் வந்து பெரிய அளவு சக்ஸஸ் ஆகுதோ, அதுக்கடுத்து ஒரு 2-3 நாளுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து டேரக்டர்ஸ் வந்து மீடியாவே பார்ப்பாங்க. படம் ரிலீஸ் ஆன அந்த டைமில் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வருவாங்க, இல்லை அந்த ஸ்பெஷல் ஷோக்கு வருவாங்க, பார்த்துட்டு மீடியா கிட்ட பேசிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பெரிய அளவில் வெளியில் வர மாட்டாங்க. 2-3 நாளுக்கு அப்புறம் தான் வெளியில் வந்து பார்த்துருக்கேன் நான். படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுக்குறாரு ஒரு சேனலுக்கு. அதில் சொல்கிறாரு, இந்த மாதிரி அஜித் சார் கிட்ட நான் கதை சொல்ல போகும்போது அஜித் சார் என்கிட்ட ஒன்று சொல்ல விஷயம், இது வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸாக வேணாம், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் படம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அது என்னுடைய ரசிகர்களுக்கு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு கதையாக நீங்கள் அந்த கதையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் இந்த கதையை நான் கொடுத்துருக்கேன். இது எனக்கு பிடிச்ச கதை கிடையாது, அஜித் சாருக்கு பிடிச்ச கதை, அவர் இப்படிதான் வேணும்னு கேட்டாரு, அதனால இப்படி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அஜித் சார் வந்து நான் இது வரைக்கும் பார்த்த அஜித் சார் வேற, இந்த படத்துல பாக்குற அஜித் சார் வேற. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து எனக்கு ரொம்ப போரிங்கா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து சென்டிமெண்டல் சீன்ஸா கொஞ்சம் போரிங்கா தான் போச்சு. ஏன்னா அதுல வந்து அஜித் சார் பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேஸ் எல்லாம் ரொம்பவே ஃபேட்டியா இருக்கும். ரெண்டாவது ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாரு. ஸ்பெக்ஸ் போட்டிருக்கும் போது அது அஜித் சாரா அப்படிங்கறதே கேட்கற மாதிரி தான் இருக்கும். ஏதோ டூப் வச்சுவாங்களோ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் ஆரவ் என்ட்ரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பு கம்ப்ளீட்டா. அந்த ரோட்ல வந்து காரை வழிமறைச்சு சண்டை போட நினைக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் பெட்ரோல் பைக்ல இது பண்றதாகட்டும், சண்டை போடுற இதாகட்டும், ஸோ அந்த இடத்துலலாம் ஆர்வம் வரும்போது கொஞ்சம் விறுவிறுப்பு இருந்தது. ரெண்டாவது அப்போ வந்து நேச்சுரலா இருந்தார் அஜித் சார், அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. நேச்சுரலா இருக்கிறது தான் அஜித் சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து அவர் அதைத்தான் சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து நான் பிக் பாஸ்ல சௌந்தர்யா அந்த விஷயம் சொன்னப்போ கூட நான் அதைத்தான் சொன்னேன் அன்னைக்கு.
அஜித் சாருக்கு நீங்க என்ன இவ்வளவு வயசாயிடுச்சு நீங்க கேட்டாலும் அஜித் சார் வந்து சிரிச்சுட்டே தான் அதுக்கு பதில் சொல்லுவார். ஏன்னா அதுதான் அவருடைய கேரக்டர். அது அப்படிதான் அவர் வந்து ஃபேஸ் பண்ணுவார். அவருக்கு வந்து இயல்பா இருக்கிறது தான் பிடிக்குது. டை அடிச்சுக்கிறதோ இல்ல வந்து மேக்கப் போட்டுக்கிறதோ அவருக்கு வந்து பிடிக்கல. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் சால்டி பேப்பர் லுக்ல வந்தாரு. இப்போ வந்து நேச்சுரலா டையே இல்லாம ஃபுல்லா ஒயிட் ஹேர்லாம் வந்திருக்காரு அவர். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சது ரொம்ப பிடிச்ச விஷயமா நான் பார்க்குறேன் அஜித் சார் கிட்ட. அண்ட் அதுக்கப்புறம் அர்ஜுன் அவர்களுடைய என்ட்ரி அது வந்து இன்னுமே சுவாரஸ்யத்தை அதிகரிச்சது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அர்ஜுன் வரும்போது அவர் என்ட்ரி கொடுக்கும்போது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு நேச்சரா என்ட்ரி கொடுக்குறாரு. ரஜினாவும் அர்ஜுனும் என்ட்ரி கொடுக்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நேச்சரா என்ட்ரி கொடுக்குறாங்க. த்ரிஷா அவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க. பட் அவங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு சைக்கோத்தனமான ஒரு வில்லன் இருப்பாங்க அப்படிங்கிறத போக போக தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அஜித் சார் வந்து ஒரு இடத்துல ட்ரக்கை மறிச்சு என்னுடைய வைஃப் நீ கடத்திட்டு எங்க வச்சிருக்கேன்னு சொல்லுன்னு கேட்கும்போது இவர் தன்னுடைய ஐடென்டிட்டியை மாத்தி காட்டுவார். அர்ஜுன் தன்னை வேற ஒருத்தர் ஐடென்டிட்டி மாத்தி காட்டுவார். போலீஸ் கிட்ட வேறொரு ஐடென்டிட்டி கொடுத்து இவரை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அஜித் சாரை சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல அஜித் சார் தான் தன்னுடைய மனைவி கையில வந்து கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அர்ஜுன் தான் கையில கொண்டுட்டாரு. அர்ஜுன்கிற கேரக்டர்ல அஜித் சார் வரா. அந்த அர்ஜுன் தான் வந்து கையில கொண்டுட்டாங்க, கொண்டுட்டு வேற எங்கேயோ மறைச்சிட்டு நம்ம கிட்ட நாடகம் ஆடிட்டு இருக்காருங்கிறது தான் போலீஸோடைய இதா இருக்கும், கருத்தா இருக்கும். அப்படிதான் அவங்க விசாரிப்பாங்க. பட் இந்த இடத்துல அர்ஜுன் சாருடைய அந்த அர்ஜுன் சாரும் ரஜினாவும் அந்த அந்த சைக்கோத்தனமான ஆக்டிங்கை வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்தினாங்க. அண்ட் அதுக்கு வந்து ஆரவ் ரொம்பவே அழகா அதுக்கு வந்து ஈக்குவலா அவருடைய கேரக்டரை பிளே பண்ணாருன்னு நான் பாக்குறேன். ரெண்டாவது ஆரவுக்கு வந்து அவருடைய கேரக்டருக்கான அந்த வாய்ஸ் ஓவர் வந்து மகிழ் திருமேனி தான் கொடுத்திருக்காரு. அதுவும் ரொம்ப அழகா மேட்ச் ஆச்சு. அந்த அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப அழகா மேட்ச் ஆனது நான் பாக்குறேன். மகிழ் திருமேனியுடைய வாய்ஸ் ரொம்ப அழகா மேட்ச் ஆச்சு. அதே மாதிரி த்ரிஷாக்கு வந்து சின்மை அவங்க வாய்ஸ் டப் பண்ணிருக்காங்க. இவருக்கு ரஜினாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து டப்பிங் பண்ணிருக்கிறது ஆண்ட்ரியா பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அந்த வாய்ஸும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழகா அந்த கேரக்டருக்கு வந்து அழகா செட் ஆச்சுன்னு நான் பாக்குறேன். ஸோ இந்த டப்பிங் கூட உங்களுக்கு வந்து யார் யாருக்கு என்னென்ன வாய்ஸ் செட் ஆகும், யார் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அதை வந்து தீர்மானிச்சிருக்காரு அப்படின்னு பாக்குறேன். ரெண்டாவது ஸ்டண்ட் சீன்ஸ். அந்த ஸ்டண்ட் சீன்ஸ்ல வந்து அஜித் சார் இந்த வயசுல இப்படி ஸ்டண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாரா அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தியேட்டர்ல அவ்வளவு அழகா இருந்தது பாக்குறதுக்கு. இந்த வயசுல நீங்க இப்படி சண்டை போடுவீங்களா அப்படின்னு தான் நான் கேட்பேன் அஜித் சாரை நேர்ல பார்த்தா. அப்படி ஒரு சீன்ஸ் அதெல்லாம் ஸ்டண்ட் சீன்ஸ்லாம். கார் சேசிங் சீன் அதை விட இன்னும் பயங்கரமான. அவர் வந்து கார் ரேசர் அப்படிங்கிறது ஓகே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கார் ரேசர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் வந்து சினிமால நீங்க வந்து டூப்பே போடாம நீங்க இதை பண்றீங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து எத்தனை பேர் பண்ணுவாங்கங்கிறது சொல்ல முடியாது. ஒரு படத்துல விஜயகாந்த் சார் வந்து இந்த மணிக்கூண்ல தொங்கிட்டு இருப்பார். ஒரு படம் இருக்கு, விஜயகாந்த் சார் வந்து மணிக்கூண்ல தொங்குவார், அவரே தொங்குவார். அந்த இடத்துல டூப்பே போடல, அவரே தொங்குவார். ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் டீம்ல வந்து அவங்க அந்த வீடியோ கிளிப்பிங்கே வெளியிட்டு இருந்தாங்க. அவர் விஜயகாந்த் சார் அந்த மணிக்கூண்ல தொங்குவார், கயிறும் கிடையாது. அவர் வந்து பாதுகாப்புக்கு கயிறு கூட கட்டிக்கல அவர் மேல. மணிக்கூண்ல தொங்குற அந்த சீன் அப்படியே இருக்கும். அந்த படத்துல அப்படியே அதை கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஸ்டண்ட் சீக்வன்ஸ், அந்த மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த மாதிரியான கார் சேசிங் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து அஜித் சாரும் பண்றாரு அப்படிங்கிறது, அதுவும் டூப் போடாம பண்றாரு தொடர்ச்சியா அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை பாக்குறதுக்கு அவருடைய ரசிகர்களுக்கு அவர் ரொம்ப உண்மையாவே இருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். எந்த இடத்துலயும் என்ன நானே காட்டிக்கணும், எனக்கு ஒரு டூப் இருக்கக்கூடாதுன்னு அப்படிங்கறத அவர் நினைக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அஜித் சாருடைய நடிப்புங்கிறது ரொம்ப அது ஹேட்ஸ் ஆஃப்னு தான் சொல்லணும் அவருடைய நடிப்புக்கு. ஏன்னா ஸ்டண்ட் சீக்வன்ஸும் சரி, கார் சேசிங் சீக்வன்ஸும் சரி அவ்வளவு அழகா. இன்னொன்னு அதை அந்த வந்து படம் பிடிச்சிருக்கிற விதம் அப்படிங்கிறது, அந்த ஒளிப்பதிவு, படம் பிடிச்சிருக்கிற விதம், எடிட்டிங் எல்லாமே அவ்வளவு அழகா இருந்ததுன்னு சொல்லலாம். எங்கேயுமே வந்து லேக் ஆகல. படத்தை எங்கேயுமே லேக் ஆக விடல. நம்மளுக்கு வந்து போரிங்கா எந்த சீக்வன்ஸ் இல்லைங்கிற பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் அவ்வளவு அழகா அடுத்தடுத்த சீக்வன்ஸ் அவ்வளவு அழகா காட்டியிருந்தாங்க. ரெண்டாவது சண்டை காட்சிகள் கூட உங்களுக்கு வந்து ஃபைட் சீக்வன்ஸ் கூட அவ்வளவு பிரமாதமாலாம் காட்டலாம். பிரம்மாண்டமான ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் அதை எடுக்கல. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இப்போ என்ன சொல்றது, சந்திரமுகியில வந்து ரஜினிகாந்த் சார் வந்து இறங்கின உடனே அவருக்கு வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். இவர் வந்து காலை சும்மா தூக்குனார் அப்படின்னா 2-3 அடியாட்கள் வந்து பறப்பாங்க. அப்படிப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ் அஜித் சார் கொடுத்துருக்க முடியும். பட் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ் வேணாம் அப்படின்னு
ரொம்ப அழகா அந்த காருக்குள்ளேயே அந்த சீக்வன்ஸை முடிச்சிட்டாங்க. அதுதான் அதுதான் யதார்த்தமா நான் பாக்குறேன். உங்களுக்கு வந்து யதார்த்தமா ஒரு நார்மலா ஒரு மனுஷன் வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல சிக்கிக்கிட்டான் அப்படின்னா அவனால இறங்கி சண்டை போட முடியாது. காருக்குள்ள அவனுக்கு என்ன அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கிடைக்குதோ அதை வச்சுதான் அவன் வந்து சீக்வன்ஸை வந்து ரன் பண்ண முடியும். அது ரொம்ப அழகா யதார்த்தமா காட்டினாங்க அப்படின்னு பாக்குறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா, இது வந்து எல்லாருக்குமே அந்த அந்த ஒரு காட்சி வந்து ஒன்றி போயிருந்துச்சுன்னு பாக்குறேன். ரெஜினா வந்து அஜித் சாரோட இந்த ஃபைனல் கிளைமேக்ஸ்ல வந்து சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு 2 பேருமே கீழே உருண்டு விழுவாங்க. அதுல ரெஜினா வந்து ஆசிட்ல விழுந்துருவாங்க. அப்போ தியேட்டர்ல வந்து எல்லாரும் சொல்றது என்னன்னா, உனக்கு இது தேவைதான் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து ரெஜினாவோட கேரக்டர் வந்து சொல்லுவாங்க. உனக்கு இது தேவைதான், இவ்வளவும் நீ பண்ண, உனக்கு இது தேவைதான் அப்படின்வாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கேரக்டரோட அவ்வளவு ஒன்றி போயிருக்காங்கன்னு நான் பாக்குறேன். கதையை வந்து அவ்வளவு க்ளோஸ் டு ஹார்ட்டா கொண்டு போயிருக்காரு மகிழ் திருமேனி. ஸோ அந்த இடத்துல வந்து அதுதான் எனக்கு தெரிஞ்ச சக்சஸ் நான் பாக்குறேன். வசூலை தாண்டி இதுதான் சக்சஸ் பாக்குறேன். கதை வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா க்ளோஸ் டு ஹார்ட்டா இருந்தா மட்டும்தான் மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கிற அந்த கதையை வந்து மகிழ் திருமேனி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அண்ட் இதுக்கு நீங்க பண வசூல் வருதோ வரலையோ அதெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட இந்த படம் ரொம்ப அழகா போய் ரீச் ஆயிருக்குன்னு நான் பாக்குறேன். நிறைய ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூஸே வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்கறத பார்த்தேன் நான். நீங்க வந்து எத்தனை நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் வந்து பாசிட்டிவா இருக்கிற படத்தை வந்து நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல மக்கள் அதை கொண்டாடுறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஸோ இது வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் தாண்டி படம் வந்து நல்லா ஹிட் ஆயிட்டு இருக்குன்னு தான் பாக்குறேன் நான். இல்ல இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்மோக் பண்றது இல்ல பாட்டில் கையில வச்சிட்டு இருக்கிறது தான் நீங்க எதிர்பார்க்கிற படமா, இல்ல நீங்க வந்துட்டு காசை கொடுக்க விரும்புற படமான்றது எனக்கு தெரியாது. இல்ல வந்துட்டு ஒரு வயசுல சின்ன பொண்ணா வந்துட்டு ஒரு ஜோடி போட்டுட்டு ரொமான்ஸ் பண்ணி பாட்டு மரத்தை சுத்தி பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது தான் வந்துட்டு அதுக்காக தான் நீங்க பணம் கொடுக்குறீங்கனாக்க தயவு செய்து போவாதீங்க. இது அதுக்கான இடம் இல்ல. அவர் தமிழ் சினிமால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட படமாவே வந்துருச்சு. ஆமா ஆமா அந்த ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட படமாவே வந்ததுனால என்னன்னா ஒரு பெரிய ட்ரக் டீலரை வந்து இவர் வந்து அடிச்சு கொலை பண்றதான் படம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். பட் வந்து எல்லா இடத்துலயும் நீங்க வந்து ட்ரக்ஸை புகுத்தக்கூடாது அப்படிங்கறத நான் பாக்குறேன். அஜித் சார் வந்து கம்ப்ளீட்டா இந்த சொசைட்டிக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும்னு பாக்குறாரு. கண்டிப்பா இன்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாடும் தாண்டி இந்தியா முழுக்க இந்த ட்ரக்ஸ் உடைய பயன்பாடுகள் அதிகமா இருக்கு. ட்ரக்ஸ்னால பல இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அப்படிங்கிற நேரத்துல நீங்க வந்து படத்தினுடைய சீன்ஸ் எல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் புகுத்தி ட்ரக் டீலரை வந்து இவர் வந்து எப்படி அசால்ட்டா கையாளுறாருங்கிறதெல்லாம் காமிச்சா அது பாசிட்டிவ் எடுத்துக்க மாட்டாங்க. யாருமே நெகட்டிவா என்ன இருக்கோ அதான் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அது இன்னுமே அந்த ட்ரக் உபயோகத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பா தான் அமையும். ஸோ அதை அப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் என்னவோ எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட கதையே வேணான்னு சொல்லியிருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். இது எனக்கான கதையா நான் கொடுக்க வேண்டிய கதையா இருக்கணும். நான் வந்து என்னுடைய ரசிகர்களுக்கு இப்படிதான் நான் இருப்பேன் அப்படிங்கறது காட்டக்கூடிய ஒரு கதையா இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதுனாலதான் என்னமோ கதையை எப்படி மகிழ் திருமேனி பண்ணிருக்காருன்னு நான் பாக்குறேன். அண்ட் இதுதான் எனக்கு தெரிஞ்ச இதுதான் அஜித் சார்னு நான் பாக்குறேன். அவர் வந்து சொசைட்டிக்கு எது தேவையோ அதை தான் கொடுக்க விரும்புறாரு. அதுதான் அது எல்லா நடிகர்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து ட்ரக் சீன் இருக்கு, ஓகே, ட்ரக் சீனுக்காக வந்து படம் பண்றீங்கிறது வேற, ஒரு சீன்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுங்கிறது வேற. கம்ப்ளீட்டா ஒரு படமே ட்ரக்ஸை மையப்படுத்தி போறதுங்கிறது அது சொசைட்டிக்கு எந்த விதமான கருத்தை கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்ல முடியாது. நிறைய படங்கள் இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் இருக்காரு, அவர் ஃப்ரம் த பிகினிங் அவர் ஆரம்பத்துல இருந்து அந்த ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட கதைகளா மட்டும்தான் எடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரியான கதைகள் வந்து இப்போ இந்த சொசைட்டிக்கு இப்போ தேவையான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவேன். இல்ல இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படம் வரத்துக்கும் அந்த அந்த ரிலீஸ் ஆன உடனே வந்துட்டு அது எப்படி அதை பே பண்ணிட்டு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்களா என்னன்றது தெரியல சோசியல் மீடியால. சோ என்ன பண்றாங்கனாக்கா மக்களை என்ன 3 மணி நேரமா வந்துட்டு ஒரு வைஃபை தேடிட்டு இருக்கிறது மட்டும்தான் அந்த படத்துல இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. உங்களோட அறியாமையை பார்த்து வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. ஏன்னா இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு அவரு, இந்த ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டி டிசார்டர் பத்தி அவ்வளவு அழகா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஏன் நமக்கு புரியலன்றது எனக்கு தெரியல. இது ஆக்சுவலி வந்துட்டு 2018லயே வந்துட்டு விஷ்ணு விஷால் நடிச்ச ராட்சசன் திரைப்படத்துல வந்திருக்கு இந்த டிசார்டர் பத்தி. பட் என்ன சொல்றது, யாருக்கும் தெரியாது. இப்ப இன்னைக்கு இவரோட படத்துல வர்றப்பதான் வந்துட்டு இது ஆல்ரெடி வந்திருக்கே, ஏன் ஹைலைட் ஆகலன்ற மாதிரி இருக்கு.
சோ வந்துட்டு அது அஜித் மூலியமா வந்துட்டு அது ஹைலைட் ஆகணும்னாக்கா ஆகட்டும்ன்றதுதான். இந்த பள்ளி குழந்தைகளை வந்துட்டு தொடர்ச்சியா இந்த கடத்திட்டு கொலை செஞ்சுட்டு அப்படி இருப்பாங்க இல்லையா, ஒரு சைக்கோ கொலைக்காரன். இப்ப அந்த கொலை செய்யறது மட்டும் இல்லாம அவங்களோட அந்த தலைமுடி எல்லாம் பிச்சு, இந்த முகத்துல எல்லாம் ஃபேஸ்ல எல்லாம் வந்துட்டு கத்தியில கீறி ரொம்ப கொடூரமா கொலை செய்வாங்க. அந்த இறந்து போன அந்த குழந்தைகளோட உடல்களை கூட வந்துட்டு பிரேத பரிசோதனை செய்யும் மருத்துவரா அந்த படத்துல வந்துட்டு நிழல்கள் ரவி, இப்ப நான் சொல்றது வந்துட்டு ராட்சசன் படத்துல நிழல்கள் ரவி வந்துட்டு அந்த கொலைக்காரனை பத்தி பேசும்போது அவர் சொல்லுவார் அந்த வார்த்தைய, அவனுக்கு வலினா என்னன்னு தெரியாது, அவன் ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டியால பாதிக்கப்பட்டவன் அப்படின்றத சொல்லுவாரு. இந்த டிசார்டர் தான் வந்துட்டு அங்க அங்க வச்சிருக்க அந்த டிசார்டர் தான் வந்துட்டு இப்ப இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் உங்க கண்ணுக்கு தெரியலன்றதே எனக்கு புரியல. இப்போ உலகம் முழுசும் வந்துட்டு பல லட்சம் பேர் வந்துட்டு இந்த ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எப்படின்னா கிரிமினல்ங்க வேற, இவங்க வேற. கிரிமினல்களை விட வந்துட்டு ஆபத்தானவங்க. ஒரு கொலைக்காரன் என்ன பண்ணுவான், ஒரு கொலைக்காரன்னா யாருனாக்க ஏதோ ஒரு சண்டை ஆக்சிடென்ட் எல்லாம் வந்துட்டு கொலை பண்ணிடுவான், இல்ல வந்துட்டு ஏதோ ஒரு நோக்கத்திற்காக பிளான் பண்ணி ஒருத்தன் கொலை பண்ணுவான், அது கொலைக்காரர்கள். இவங்க எல்லாம் அந்த கிரிமினல்ஸ் அந்த இதுல வரும். இந்த ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டி டிசார்டர் எப்படின்னா அவங்கள கொலை பண்ணிட்டா கூட அணுவா சித்திரவதை பண்ணுவாங்க. சோ அதுதான் அது வந்துட்டு அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த டிசார்டரை பத்தி ரொம்ப அழகா இதுல சொல்லியிருக்காங்க. இந்த டிசார்டர்ல பாதிக்கப்பட்டவங்க சரி செய்யவே முடியாதுன்றது வந்துட்டு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்றது எனக்கு தெரியல. அந்த டிசார்டர் இருந்துச்சுனாக்கா சத்தியமாங்க அவங்கள வந்துட்டு இப்ப சரி பண்ணவே முடியாது. நோ ட்ரீட்மெண்ட் ஃபார் தட். அவங்க விருப்பப்படிதான் செயல்படுவாங்க. அவங்க தான் விருப்பத்துக்கு வந்துட்டு என்ன சொல்றது, அது இணங்கல அப்படின்றது கிடைக்கலன்றப்போ வெறி பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. அப்போ அவங்கள யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. இவ்வளவு பெரிய விஷயத்த அஜித் சார் படத்துல சொல்லியிருக்காரு. இது நிறைய பேருக்கு வந்துட்டு புரியவே இல்லை. ஜஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒரு அது எப்படி அது படம் வந்த இம்மீடியட்டா சோசியல் மீடியால அது வைரல் ஆகுதுன்றதுதான் தெரியல. எல்லாருக்குமே ஒரே கண்டென்ட் தான் இருக்குது ஹரிஷ். அதுல அவங்க பேசுறது எல்லாமே இதுதான். 3 மணி நேரமா வைஃப தேடுறாரு, அதுதான் படம். 3 மணி நேரமா வைஃப ஏன் அந்த ரோடெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருந்தது. அந்த என்ன சொல்றது, அந்த கேமரா அதெல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தா அந்த ஃபீல் கொடுத்திருக்கும். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகா இருந்தது. சினிமாட்டோகிராஃபியும் எடிட்டிங்கும் ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் நான் பாக்குறேன். ஆமா, இவரோட வயசுக்கு இந்த சின்ன வயசு கேரக்டரா காட்டியிருந்தது கூட வந்துட்டு ரொம்ப எல்லாம் அந்த நெருக்கம் எல்லாம் இல்ல த்ரிஷா கிட்ட. ஒரு டீசென்டான லவ் சப்ஜெக்ட். ஏன்னா வந்துட்டு எது எது உள்ள இருக்கணுமோ அது உள்ள இருக்கட்டும், எது எது வெளியில வந்துட்டு ஒரு பப்ளிக்ல இருக்கணுமோ அது இருக்கட்டும்ன்ற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. இந்த வயசுக்கு இந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு வந்துட்டு அவருக்கான படத்தை அவர் இது பண்ணாரு. அவர்கிட்ட ஒரு வேலை சொல்லியிருக்கலாம், ஒரு டூயட் இருக்கட்டும்னுட்டுன்னு அவர் ஒத்துழைச்சிருக்க மாட்டாரோ என்னமோ தெரியாது. இது வந்துட்டு ரொம்ப கிளீனா அழகா இருந்தது. இப்போ ஒரு மெச்சோர்ட் கப்பல் பார்த்த மாதிரி இருந்துச்சு த்ரிஷா அண்ட் அஜித் பாக்குறப்போ. அவங்களோட அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் அது ஒரு குழந்தை அபார்ட் ஆயிட்டு அது மிஸ்கேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி அவங்களால கன்சீவே ஆக முடியாதுன்றப்போ வந்துட்டு அது கொஞ்சம் பலிகளை கொடுத்து அது பிரிவுன்றது நடக்கல. பட் என்ன சொல்றது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டிப்ரெஷன் வந்ததுல வந்துட்டு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாம போன விஷயங்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு. இப்போ வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம், நம்மளுக்கும் கஷ்டம் தான். சோ லெட்ஸ் டாக் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் மண்டையில ஏறலன்றது எனக்கு தெரியல. அந்த 3 மணி நேரம் மனைவியை தேடினா அவர் மனைவியை தானேங்க தேடினாரு, உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்றதுதான் கேள்வி கேட்கறதா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசென்டா இன்னைக்கு காலத்துக்கு வந்துட்டு கொண்டு கொண்டு வந்த படமா இருந்தது. இன்னொரு விஷயம் வந்துட்டு அதுல என்ன, அர்ஜுன் ஒரு இதுல லாஸ்ட்ல சொல்லுவாரு, அந்த ஆசிட் ஒண்ணு வச்சுட்டு சொல்லுவாரு, பாடிஸ் எல்லாம் நாங்க இதுலதான் இது பண்ணுவோம் அப்படின்றது. அப்புறம் அவங்களோட இது என்னன்னாக்கா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வெளியில அனுப்புறது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் என்ன சொல்றது, ஸ்ட்ராங்கா சொல்லலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. ஆன் த ஹோல் எனக்கு வந்துட்டு படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு தான் சொல்லுவேன். ஒரு கண்ணியமான தலப்படம்ன்றத நான் சொல்லுவேன் நானு. நீங்க என்ன எதிர்பார்த்து போறீங்கன்றது எங்களுக்கு தெரியல. பெரும்பாலான படங்கள், எல்லா படங்களும் வந்து எல்லா விதமான ரசிகர்களுக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா விதமான மக்களுக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து அப்படி எல்லா படங்களும் எல்லாருக்கும் பிடிக்கணும்னா எந்த படமும் நீங்க ஹிட் ஆகாது, எந்த படமும் வந்து ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்காது. ஸோ
உங்களுக்கு வந்து இந்த சொசைட்டிக்கு என்ன சொல்லணும்னு அவர் நினைக்கிறாரோ அதை சொல்றாரு அஜித். அதுதான் நான் பாக்குறேன். அதுதான். ஸோ அஜித் சாருடைய மைண்ட்ல அவருடைய கருத்து இதுதான் அப்படிங்கிறப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனா அக்செப்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து படம் பிடிக்கல அப்படிங்கிறதுலாம் ஓகே, பிடிக்கலன்னா அது அக்செப்டபிள். பட் அதுக்காக வந்துட்டு படத்தையே பார்க்காம வந்து நான் இந்த படத்துல இப்படிதான் இருக்கு அப்படித்தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா த்ரிஷா அவங்க வந்து வேற ஒரு அஃபேர்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறதெல்லாம் வந்து அதையும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் தியேட்டர்ல வந்து த்ரிஷா அவங்கள வந்து நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னப்போ, அப்பாடா நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்றானே அப்படின்னாங்க த்ரிஷா. அந்த வீடியோ ரொம்ப வைரலா போச்சு. அதனாலதான் சொன்னாங்க அவங்க த்ரிஷா. ஏன்னா இந்த விமர்சனம் வந்தது. அவங்க வந்து வேற ஒரு அஃபேர்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சும் இவர் வந்து அவங்களுக்காக இவ்வளவு போறாரே அப்படிங்கிறது அந்த விஷயம் வெளியில வந்தது. உண்மை என்னன்னா அஜித் சார் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்க வந்து எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ஃபேமிலியை எதுக்காக விட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கறது தான் வந்து சொல்ல வர்றாரு. ஸோ அதைத்தான் ஃப்ரம் த பிகினிங் அவருடைய ரசிகர்களுக்கே அதான் சொல்றாரு. என்ன தாண்டி உங்களுக்கு வந்து ஃபேமிலி முக்கியம் அப்படிங்கறத அவர் ரசிகர்களுக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அதத்தான் வந்து படத்துலயும் சொல்றாரு. இன்னொரு விஷயமும் அவர் அதுல சொல்றாரு, எத்தனை பேர் வந்து உங்க மைண்ட் வாஷ் பண்ணாலும் உங்களை, உங்க ஃபேமிலிய பத்தியோ உங்க ஒய்ஃப பத்தியோ அதெல்லாம் நம்பாதீங்கன்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த விஷயத்துல எது பிடிச்சது அப்படின்னா, அர்ஜுன் சார் வந்து அஜித் சார் கிட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி த்ரிஷா தான் வந்து பிளான் பண்ணி உன்னை தூக்குறதுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்போ அஜித் சார் நம்ப மாட்டாரு. அதே மாதிரி ரஜினா சொல்லுவாங்க, ரம்யா தான் வந்து பிளான் போட்டாங்க, இது வந்து அஜித் சாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னப்போ 12 வருஷமா நான் வந்து அவரோட இருந்திருக்கேன் நானு, எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும், அவர் இதெல்லாம் பண்ணவே மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புரிதல் வந்து 2 பேருக்கும் இருந்ததா அந்த சீன் காட்டுது. ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் இருந்திருக்கு. மிஸ்கம்யூனிகேஷன்ஸ்ல வந்து 2 பேரும் பேசிக்கிறது இல்ல. அதனால ஒரு 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 விதமான என்ன சொல்றது, பெரிய லெவல்ல யாரும் பேசிக்கிறது இல்ல அப்படிங்கிறதுனால ஒரு டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்திருக்கும் ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் நடுவுல. பட் அதுக்காக வந்து புரிதல் இல்லாம 2 பேரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை கொண்டு போகாம 2 பேருக்கும் நல்ல புரிதல் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா காட்டினாங்க. அந்த கிளைமேக்ஸ்ல ஃபைனலா 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு சேர்ற சீன்ஸ் ரொம்ப அழகா இருந்தது. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இத தவிர்த்து வந்து ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை கணவனிடம்ன்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நீங்க படத்துல காட்டுற மாதிரி வந்துட்டு செக்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு தேவை வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அந்த ஷோல்டரு, என்ன சொல்றது, ஒரு இம்பார்ட்டன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு கணவனிடம் ரொம்ப முக்கியம்ன்றத வந்துட்டு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியல மக்கள் என்ன பார்த்துட்டு வந்து என்ன விமர்சனம் பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. தியேட்டர் வாசல்ல நின்னுட்டே கூட ஒரு சிலர் சொல்றாங்க 3 மணி நேரமா வைஃப் தான் தேடுறாரு, இதுதான் படம்னு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அது இல்லைங்க. இதுக்கு நடுவுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு பெண்ணா பார்க்கும்போது எனக்கு அது புரிஞ்சது. அது நீங்க வந்துட்டு ஒரு ஆணா பார்க்கும்போது வந்துட்டு அந்த ரேஸ், அந்த என்ன சொல்றது, அந்த ரோடு, இதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், ஏன் பிடிக்கலன்றது எனக்கு தெரியல. பட் அவரோட என்ன சொல்றது ஏஜுக்கு, அவரோட மெச்சூரிட்டிக்கு, அவரோட அந்த இப்ப இருக்கிற அவரோட இமேஜுக்கு ஸ்பாயில் ஆகாம எந்த விதமான இந்த சிகரெட், போதை, இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் வந்துட்டு இவர் பயன்படுத்தாம பெண்களை இழிவுபடுத்தாம ஒரு அழகான படம் கொடுத்திருக்காருன்றதுதான் நான் சொல்றேன். சோ அஜித்தை விமர்சிக்கணுமா இல்ல நீங்க வந்துட்டு படத்தை பார்த்து ஏதாச்சும் புரிஞ்சுக்கணுமான்றது வந்துட்டு உங்கள் கையில தான் இருக்கு. நாங்க வசூல பார்க்கல, அஜித்தோட தரத்தை பார்த்துட்டு தான் இந்த விமர்சனம் கொடுத்திருக்கோம். சோ அடுத்த திரைப்பட விமர்சனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.